உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேர்களும் தண்ணீரும் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியில உன்னை அழைத்து வந்தவரோ உனக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரோ பிதாக்கள் அறியாத அந்த சம்பவத்தை வீட்டில் போய் வாசிப்பாங்க. ஏன் ஆண்டவர் கஷ்டத்தை அனுமதிச்சாரு? அது எந்த வழியில கூட்டிட்டு போனாராமா? கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேர்களும் உள்ள ஊரு, பெரிய வனாந்தரமாம். எப்ப சார் இந்த பயணம் முடியும், எப்பதான் நமக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும்னு ஏழுபடியா கண்ணு கட்டுகிற தூரம் வரைக்கும் ஒரு நல்வாழ்வே இல்லைங்கிற வழியில கூட்டு போயிருக்கிறார். இந்த கூட்டிட்டு போக 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 இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஊரு நல்ல ஊருங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. எகிப்தே நல்லாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தையை சொல்லி சொல்றாரு, உன் பின்னாட்களில் நன்றாக. அதாவது பக்குவப்படாத ஒரு விதை விளையவே விளையாது. அமீன் அமீனவே காணாம ஒரு விதை இருக்கு பாருங்க, ஒரு நெல்லே இருக்குது. அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் விதை நல்லா கொண்டு போய் தண்ணியை பத்திரமா கழுவி காய வைப்பாங்க, பக்குவப்படுத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் இந்த நெல்லு தான் என்ன பண்ண போகுது, அடுத்து விதை நெல்லா மாற போகுது, அதுலதான் ஆயிரம் நெல்லுகள் வரும் அப்படின்னு. அப்போல கர்த்தர் இந்த நாட்களில் உங்க வாழ்க்கையை சிறுமையை ஒருவேளை அனுமதிச்சிருக்காருன்னா எதற்காக அனுமதித்தார் அப்படிங்கிறதுனா, பின்னாட்களில் நன்றாய் இருக்கும்படி ஆண்டவர் அனுமதித்தார் அப்படிங்கிறார். நீதிமொழிகள் 15:15 ஞானி கூட ஒரு சிறுமைப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது சொன்னார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:15 சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் எதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கார். ஏதாவது சந்தோஷமா இருக்கு, கஷ்டமா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, அடுத்து சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், கூட இருக்கிறவங்களும் சரியா புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதை ஞானி சொல்றாரு, சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்கு உள்ளவர்கள். நல்லதே தெரியாது, ஆனா அவன் தெரிந்து கொள்ளுங்க, இந்த சிறுமையில கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கொடுத்துட்டு வருகிறான். ஆமென். அது அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாது, லேயாள் அவ அம்மா வாழ்க்கையில பார்க்கலாம். பாருங்களேன், இன்னைக்கு மகளிர் தினம். ஆமென். அனைத்து பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆனாலுமே பெண்ணா பிறக்கிறதே சிறுமியை நினைக்கும் போது, பெண்ணிலேயே பெண்ணை அப்பமா பார்க்கிற ஒரு சிறுமி இருக்கு பாருங்க. அந்த அம்மா அழகா ஒரு பேர் வைப்பாங்க. வாசிங்க, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 29ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. லேயாள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் கணவனார் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நம்ம ஆசைப்பாங்க, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, நேசிக்க மாட்டாரு. இந்த பிள்ளை பிறந்ததுனாலாவது என்ன என்ன பண்ணுவாரு, நேசிப்பாருன்ட்டு அதுக்கு யாரை கொண்டு வச்சுட்டாங்க, கர்த்தர் என் சிறுமையை கர்த்தர் உள்ள கொண்டு வச்சுட்டாங்க. ஏன் இந்த அம்மாவை அவங்க வீட்டுக்காரர் நேசிக்கல அப்படின்னா, இதே அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிங்க. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளாய் இருந்தார். இவர் பார்க்கறதுக்கு எப்படி இல்ல, ஆளு சரியில்லை, பார்க்கறதுக்கு ஆளு சரியில்லை. அது சொல்ல மறைச்சு பைபிள் சொல்லுது, அவ பார்வை எப்படி இருக்காமா, கூச்ச பார்வை. கூச்ச பார்வைன்னா என்ன, இந்த உலக சொல்ற மாதிரி கோடக்கணி அப்படிமா. நம்மாவுக்கு கண்ணு ஒன்றரை கண்ணு, பார்த்தாலே அழகா இல்லை. ஆனா அவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க, இதுதான் பாடி சேம் பண்றது. சிலரை பார்த்து அவங்கள மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிறத காட்டிலும் அவங்கள மனுஷராகவே பார்க்காத சில பார்வைகள் இருந்தாங்க. உன்னை தெரிந்து கொள்ளணும், அவங்கள
படைச்சவர் கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய கற்பனையின்படி அவங்கள படைச்சிருக்கிறார். ஒருவேளை ஏன் அழகா அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், ஏன் பார்வைக்கு அவங்க அழகா இல்லாமல் இருக்கலாம், ஒரு ரூபவதியா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவங்கள நம்ம அற்பமா பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்கள சிருஷ்டித்தவரையும் அற்பமா பார்க்கிற மாதிரி. சில பேருக்கு உடம்பே இருக்காது, ஆனா அவங்கள பார்த்து கொஞ்சம் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறவங்க அற்பமா நினைப்போம். கல்லூரியில எத்தனையோ பசங்க அவங்க கிண்டல் பண்றது, கேலி பண்றதெல்லாம் என்னன்னா பாடி ஷேம் பண்றதுதான். பிறப்பை வைத்து ஒருத்தரை நம்ம அற்பமா பார்க்கறது, அவங்க சரீரத்தின் வடிவமைப்பை பார்த்து அற்பமா பார்க்கறது, இது எல்லாமே அவங்களா எடுத்த உருவம் கிடையாது. இங்க வந்திருக்கிற யாராவது நான் இந்த உருவத்தை எடுத்து இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? பிரதர், நான் இத்தனை நாள் உபாசனம் பிரதர், இந்த சரீரத்தை இப்படி ரூபம் எடுத்து வந்தேன்னா கர்த்தரே தாயின் கருவுல நம்முடைய அவயங்கள் ஒவ்வொன்றையும் உருவாக்கினார். ஆமே. இந்த லேயால் இப்படி கூச்ச பார்வையா வரணும்னு அந்த அம்மா ஏதாவது நினைச்சிருப்பாங்க? ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்க யாரெல்லாம் பாடி சேம் பண்றீங்களோ ஒரு நாள் உங்களை பாடி சேம் பண்ணக்கூடிய கர்த்தர் வச்சுருவார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படியோ யாரையோ பார்த்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. எந்த மனுஷனையும், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படாத மனுஷனா இருந்தா கூட பின்னாட்கள் வந்துடுவான், உள்ள சபைக்கு வந்துடுவான். அமீன் அமீன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். அதுபோல இப்ப இன்னைக்கு விகினிகளை இருக்கிறவங்களை நான் அற்பமா பார்க்கவே கூடாது. என்ன காட்டிலும் பெஸ்டா கர்த்தர் கொண்டு வந்துட முடியும். அல்லேலூயா. யாரையும் நம்ம அந்த பிறப்பின் அடிப்படையில, உருவத்தின் அடிப்படையில பார்க்கறது நமக்கு வேணா ஒரு வேளை ஹாப்பியா இருக்கும் பாருங்க. ஆனா அது அவங்களை எவ்வளவு ஹேப் பண்ணு தெரியுங்களா? தன்னுடைய பிறப்பவே ஏன் கொஸ்டின் குறிய கொண்டு வந்துடும். அந்த இறுதிய தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. அம்மாவுடைய கண் கூச்ச பார்வையா இருந்ததுனால அந்த அம்மாவை அம்மா நினைக்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க, கர்த்தரேன்னு. ஆனா இன்னொரு அம்மாவுக்கு எப்படி இருந்தது, அம்மா கண் எப்படி இருந்திருக்கு, சூப்பரா அந்த ஆளை பார்த்தாலே ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்க. ஆனா முடிவு அந்த அம்மாவுக்கு நல்லா அமையல. இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தோடனே எல்லா குழந்தையும் நீங்க பாருங்க, கர்த்தர் 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 கர்த்தர்னே இந்த அம்மா பேர் வச்சுட்டு வருவாங்க. இந்த லேயாளுடைய பேர் வச்ச அந்த மெத்தேடையும் ராகேல் பேர் வச்ச மெத்தேடையும் பாருங்க. யோசேப்பு பிறந்த போது கர்த்தரை அந்த அம்மா நினைக்கல, இன்னொருவன் பிறப்பான் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்புன்னு பேர் வச்சாங்க. இன்னொருத்தன் பிறந்தான், பிறந்த உடனே அவன் பென்யமீன். இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய மதர் பேர்ல ஏதோ மரணம் வர்ற மாதிரி நிலைமை. பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பெனோனின்னு வைக்கிறாங்க. கர்த்தரை கொண்டு வரவே இல்லை. அதனால கர்த்தர் இந்த அம்மாவை அவங்க முற்பிதாக்கள் லிஸ்ட்ல கொண்டு வரல. கருவாளி மரத்துக்கு கீழே தோண்டி புதைச்சிட்டாங்க. வழியிலே அந்த அம்மா இருந்து போயிட்டாங்க. பிள்ளைகளுடைய நண்பாளர் காணாமலே போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன பார்வை இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை பார்க்கும்போது ஏசாயா 53வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. 3வது வசனத்தையோ 5வது வசனத்தையோ வாசிங்களே. ஏசாயா 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட. இதுதான் அவருக்கு வந்து பார்க்கறக்கே அவரை தகுதியே இல்லை. அவர் இப்படிதான் லேயாள் அம்மாவோட மோசமா இருக்கிறார். லேயாள் அம்மாவுக்காகவும் பார்வை பூச்ச பார்வையா இருக்குது. ஆனா அவருக்கு காணத்தக்க ரூபமே கிடையாது. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரோ, துக்கம் நிறைந்தவரோ, பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு பார்க்க மாட்டேன்னா என்ன, பார்க்க மாட்டேன்னா என்ன? ஒரு விஷயத்தை பார்க்கிற மாதிரி இருந்தா பார்க்கலாம். ஆனா அதை பார்க்கிற மாதிரி இல்ல, முகத்தை திருப்பி கொண்டு வந்தார். 5வது வசனத்தை வாசிங்களே. அவருதான் இந்த கஷ்டத்துக்குள்ள போனது ஏதோ அவரு அலங்கோலமா இருந்தது இல்ல, அவரு பியூட்டிலையும் மகா பியூட்டியா இருந்திருக்கிறார். உலகத்தையே அழகா படைச்ச சர்வ வல்லமுடைய தேவர் நம்மளை அழகு பார்க்கும்படியா நம்மளுடைய மீறுதலை நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. யோசிச்சு பாருங்க, அழகு இல்லாதவர்கள் தான் நீங்களும் நானும். ஆண்டவர் பார்க்காம போயிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல எளிமையா சொல்றாங்க, நான் உன்னை கடந்து போகும்போது நீ ரத்தத்துல கிடந்த, நான் தான் உன் மேலே என்னுடைய அன்பின் வஸ்திரத்தை விரித்தேன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ, அவர் என்னை எப்படி பார்த்தாரோ
அப்படி மற்றவங்களை பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை நம்ம கேட்கணும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு எல்லாமே கிடைச்சிருந்தாலுமே அது நம்மளுடைய திறமையின் அடிப்படையில் வரல. ஒருவேளை திறமையின் அடிப்படையிலேயோ அழகின் அடிப்படையில் வந்தாலும் அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, நினைக்காது. அது ஒரு லிமிட் தான். ஆனா கர்த்தரால ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு வைக்கிறேன், அது நம்ம மரித்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஆசீர்வாதம் நிலை நிற்கும். ஆமென். இது ஆதியாகமத்தினுடைய 29:31 நம்ம சொல்றாங்க, வாசிங்களே. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், கர்த்தர் கண்டு அவர் செஞ்சிருவார். ஆமென். அந்த அம்மாவுக்குள்ள இந்த கண்ணு சரியில்லை. எந்த கண்ணு சரியில்லை? எந்த கண்ணு சரியில்லை? அந்த அம்மாவுக்கு இந்த கண்ணு சரியில்லை. ஆனா உள்ள ஒரு கண்ணு பர்ஃபெக்டா இருக்குது. கர்த்தர்ங்கிற ஒரு கண்ணை உள்ள வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆமென். ஒருவேளை வெளி தோட்டத்துல நம்ம எப்படி இருக்கிறாங்கிற காட்டுறோம். நம்ம மனக்கண் கர்த்தரை தேடிட்டே இருக்குமானா, நம்ம மனக்கண் கர்த்தரோடு இணைந்து இருக்குமானா, அது கர்த்தர் பார்ப்பார் பாருங்க. இப்ப லேயாளுடைய சிறுமையை கண் நோக்கினாரு. இந்த யாக்கோபு கூட இந்த அம்மாவை சிறுமியா நினைச்சாரு. அதனால லேயாளுடைய அவங்க அப்பா இவரை சிறுமியா மாட்டிட்டார். யாக்கோபுடைய லேயாளுடைய அப்பா யாக்கோபு என்ன பண்ணிருக்கிறாரு, ரொம்ப சிறுமைப்படுத்துற கிடைச்சிட்டாண்டா ஒரு அடிமைன்னு சொல்லி கண்டினியூவான வேலை கொடுத்தாராமா. இதே வேத சொல்ல வாசிங்களே, ஆதியாகம புஸ்தகத்தில் 31:42 வாசிங்க. அது யாக்கோபு சாட்சியை சொல்றார். பலவீனமான ஆடுகள் 42 பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையை எதை பார்த்தாராமா? பக்கத்தில் கையப்பட சொல்லுங்க. நீங்க லேயாள் மாதிரி தன்னையே கொடுத்திருக்கிறவங்கள சிறுமையா நினைச்சீங்கன்னா கர்த்தர் அவங்க அப்பனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சர்ச்சு பாஸ்டர் சிறுமியா நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஓனரவே கர்த்தர் மாத்துவார். ஆலயத்தை அற்பமா நினைச்சீங்கன்னா உங்க ஸ்கூல் மாஸ்டர் அல்லது பிரின்சிபால் வேற யாரோ அதுக்கு மேல ஒருத்தர் வருவாங்க பாருங்க, அங்க வச்சு டீல் பண்ணுவார். ஆமென். இங்க நம்ம போய் கேட்க முடியல, ஏன் நானும் மனுஷி தானேன்னு கேட்க முடியல. ஆனா கர்த்தர் இவனை கூப்பிட்டு அழகா டீல் பண்ணார் பாருங்க. அப்ப சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கிறது மாத்திரமல்ல, சிறுமைப்படுத்துகிறவர்களே கண்ணோக்கிறார். நிறைய நேரம் நம்ம ஒன் டைம் ஒரு லேயரை பார்த்துட்டு இருக்கிறோம். சிலுவையில இப்படி ஒரு இது போகுது, ஒரு என்ன சொல்றது, ஒரு உட்டு போகுது பாருங்க. எப்படி போகுது சிலுவையில? இப்படி கீழே இருந்து மேல ஒரு உட்டு போகுது. நம்ம இந்த உட்டவே குடிச்சு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொரு உட்டு எங்கிட்ட இருந்து வருது, இந்த சைடுல இருந்து வருது, இன்னொரு சைடு இருக்குது. மற்றவங்க என்ன சிரமப்படுத்தினாங்கிறதே நம்ம பார்த்துட்டு இருந்த நாம மற்றவங்க எத்தனை பேரை சிரமப்படுத்தி இருக்கிறதையும் பார்க்கணும் பாருங்க. ஆமென். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்னே பார்த்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பார்த்துட்டு இருக்கிற நமக்கு, இயேசுவோடு நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். ஓ, நான் சிலுவையில் அறியப்படலையா? அப்பன்னா அது காஸ்பலே கிடையாது. அது உலக சாமி கும்பிடுவாங்க பாருங்க, சாமி செய்யணும் இல்லைங்க. சாமி எனக்குள்ள செஞ்சாரு, நான் சாமிக்காக வாழ்ந்துருக்கேன். இன்னும் சொல்ல போனா மோசே ஆண்டவர் சொன்ன நான் சாமியாவே வாழ வைக்கிறேன். எத்தனை பேர் சாமியா வாழ போறீங்க? வாசிச்சு பாருங்க. யாத்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம். கர்த்தர் மோசேயை நோக்கி இப்படியே சொல்றாங்க பாருங்க சபையில, பார் உன்னை உன்னுடைய காலேஜுக்கு உன்னை இயேசுவா மாத்திரன்னா எப்படி இருக்கும்? ஐடா, பார் உன்னை உன்னுடைய ஸ்கூலுக்கு உன்னை இயேசுவா மாத்திரன்னா எப்படி இருக்கும் ஐடாவுக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. அல்லேலூயா. நான் ஸ்கூலுக்கு நான் யாரு சொல்ல மாட்டேங்க. நீங்க வேலை செய்யற அடுத்து கர்த்தர் சொல்ற சபையில, பார் உன்னை இயேசுவா மாத்திரன்னா எப்படி இருக்கும்?
சந்தோஷமா இருக்கும். என்னங்க உங்க வேலை பார்க்கிற இடத்துக்கு, நீங்க படிக்கிற இடத்துக்கு, உங்க தெருவுக்கு நான் உன்னை இயேசுவா மாத்திரேன் பார் அப்படிங்கிறாருன்னா, பாருன்னா என்ன அர்த்தம்? செய்யறேன்னா இல்லைன்னு பாரு. அப்ப நம்ம எங்க போன இயேசுவா போனா என்ன பண்ணணும்? அவர் பார்க்கணும். இயேசு இப்படித்தான் இருப்பாரா? சிலுவையில் இப்படித்தான் டீல் பண்ணாரா? தண்ணீரை திராட்சரசமா மாத்தின இயேசு வேற. ஆனா வேத எந்த இயேசுவை போக்கஸ் பண்ணுச்சுன்னா, சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் குறித்து உங்களிடத்தில் நான் பிரசங்கியாது இருப்பானாக பவுல் சொல்றார். நமக்கு சில விஷயங்களை கர்த்தர் எதவா மாத்துறாருன்னா, சிறுமையில கொண்டு போய் இயேசுவை உருவாக்குறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்னா, அவங்க என்ன சிறுமைப்படுத்திட்டாங்க. ஆராதனையில கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க, நான் யாரையெல்லாம் என்ன பண்ணேன்? சிறுமைப்படுத்தினேன். யாக்கோபை சிறுமைப்படுத்துறதுக்கு அங்க ஒருத்தனை ப்ரிப்பேர் பண்ண மாதிரி, ஆண்டவரே என்னை யாரும் சிறுமைப்படுத்தாத வரைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீர் என்ன சிறுமைப்படுத்திடும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை சிறுமைப்படுத்தினா எப்படி இருப்போமாமா? பின்னாட்கள்ல நன்றாய் இருப்போங்கிற. யோசேப்பு கூட தன்னுடைய பிள்ளை பிறகும்போது, இரண்டாவது பிள்ளை பிறகும்போது பேர் வச்சாராமா. அந்த வசனத்தை வாசிச்சுங்க. ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 41:52 வாசிக்கலாம். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். அல்லேலூயா. ஒரு சில சூழ்நிலைகள் அவனுக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது, அக்கா கிடையாது, அப்பா அம்மா யாருமே கிடையாது. பொய் குற்றங்கள் போட்டாங்க. செய்யாத தப்புக்காக குழியில போட்டு என்னென்ன அவனை சிறுமைப்படுத்தணுமோ எல்லா சிறுமையும் படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த சிறுமையில் அவனோடு அடைக்கலமா இருந்த ஒரு கர்த்தர் இருந்தார். ஆமென். இந்த ஆராதனைக்கு நீங்க எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல அல்லது எந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ ஒரு மறந்துடாதீங்க, அடைக்கலமான ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் நீங்களே பேர் வைப்பீங்க, சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை விடுக பண்ணினார் என்று சொல்லி. அவனுக்கு என்ன பேர் வச்சாராமா? எப்ராஹிம். எப்ராஹிம்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்க அம்மா கர்த்தரை கொண்டு வரல. இவங்கம்மா யோசேப்போட அம்மா கர்த்தரை கொண்டு வரல. ஆனா கர்த்தரை யோசேப்புக்குள்ள கொண்டு வந்து இப்ப பிள்ளைக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் யாரை கூட்டிட்டு வரான்? அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அல்லேலூயா. ஒரு அநாதிக்கு அடைக்கலமா இருக்கிற ஒரு கர்த்தர். அவனுக்குள்ள போனது மாத்திரமல்ல, அவன் வாயிலேயே பேர் சொல்றாரு, கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று பெயரிட்டாராம். இந்த சிறுமையில ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா, உதவி செய்த ஒருத்தரை பார்க்கணும். நேரம் ஆயிடுச்சு, இப்ப செய்திக்குள்ளேயே போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தல. இன்னைக்கு மகளிர் தினனால எங்க வீட்டு அம்மாவே காலையில நானே ப்ரிப்பேர் பண்ணிட்ட செய்தியை நைட்டே காலையில என்கிட்ட ஒரு போஸ்டை காமிச்சு மகளிரை பத்தி பேசுங்க. இப்ப நான் உறுதிப்படுத்திட்டோம், கர்த்தர் முன்குறித்ததை உறுதிப்படுத்துறாரு. எடுத்தவன் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, நல்லா வாசிங்க. தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், சவரன் கத்தி படுவது இல்லை. பொருத்தனை பண்ணினான். 2 காரியத்தை மறந்துடக்கூடாது. ஒண்ணு ஜெபம் பண்ணணும், இன்னொன்னு என்ன பண்ணணும்? பொருத்தனை பண்ணணும். இந்த அண்ணாள் அம்மா சிறுமையில 2 காரியத்தை வச்சாங்க. ஒண்ணு ஜெபத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. ஜெபத்தை மாத்திரம் பிடிக்கல, பொருத்தனையும் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் உங்களை சிறுமைப்படுத்திட்டே இருக்குதுன்னா 2 காரியத்தை விட்டுறாதீங்க. ஒண்ணு ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க,
அதோடு கூட என்ன பண்ணிருங்க, நல்ல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னைக்கு கூட ஒரு பொருத்தனை பண்ணுங்க, வீட்டில் உட்கார்ந்து கூட பொருத்தனை பண்ணுங்க. எது ஆண்டவருக்கு தேவையா இருக்குதோ அதை பொருத்தனையில என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். நம்ம பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காவது காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கைகூடி வர பண்ணுவார். யாக்கோபு கூட பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே, நான் போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் செய்ய போற வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் பார்க்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, எங்க மாமா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அதனால ஒண்ணு செய்யற, இன்னைக்கு என்ன பண்ற, நீ போகிற இடமெல்லாம் நீ என் கூட வந்து உண்ண ஆகாரம் கொடுத்து உடுத்த வஸ்திரம் கொடுத்து என்னை சுகபத்திரமா திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு வருகிற வருமானம் எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன், அதுல சத்தமே வர மாட்டேன், வருகிற வருமானம் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவேன், அமெரிக்காவில் வேலை பார்த்தாலோ இந்தியாவில் வேலை பார்த்தாலோ அரசாங்கம் காசு கொடுத்தாலோ ஓட்டுக்கு காசு கொடுத்தாலோ எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாவற்றிலும் கையை சொல்லுங்க, எல்லாம் கை கொண்டு வந்தவங்களாம் கொண்டுவாங்க, எல்லாம் வலது உயர்த்துங்க, सब लोग हाथ उठाइए। हाँ, हिंदी में कुछ लोग है ना। கர்த்தாவே, எனக்கு வருகிற எல்லா வருமானத்திலும் நான் எந்த சபையில கம்யூனியன் எடுக்கிறனோ அந்த சபையில தசமமாக கொடுப்பேன். அப்படி கொடுக்கலன்னா பீகார் மாதிரி 3 மாசம் 4 மாசம் சம்பளம் பில்டிங் ஆக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி இருக்கிறீங்க. ஆமென். அரசு பணி வேலை செஞ்சாலுமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை 4 மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளமே வரலாமா? ஆனா நமக்கு ஒரு அற்புதமான கவர்மெண்ட் பாருங்க, 1ஆம் தேதினா என்ன வந்து அரசு பணியாளர்களுக்கெல்லாம் சேலரி போயிருது. அப்ப என்ன பண்ணிடக்கூடாது, நல்லா இருந்துச்சு அந்த ஜெபம், சொல்லிதான் நான் கையவே உயர்த்திருக்க மாட்டேன்னே. தெரிஞ்சுங்க, கர்த்தரிடத்துல நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது கட்டாயம் நீங்க என்ன பண்ணிருங்க, செஞ்சிருங்க. ஏன்னா அவர் சொன்னது அவர் செய்வார். இந்த மாதிரி யாக்கோபு சொன்னாரு, ஆண்டவர் அற்புதமா சம்பாதிக்க உதவி செய்தாரு. அவரை சந்திக்கிற போது கூட, நீ கல்லுக்கு அபிஷேகம் பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நீ எழுந்து பெத்தேலுக்கு வான்னு கூட்டிட்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப எதை மறந்துடக்கூடாது, பொருத்தனையை மறந்துடக்கூடாது. இந்த அம்மா பொருத்தனை பண்ணாங்க. பட் ஆனா இந்த அம்மாவுடைய சிறுமைக்கு காரணம் என்ன? காரணம் இல்லாம ஒரு சிறுமை வராது பாருங்க. ஆண்டவர் சொல்லியே ஜெபம் பண்ணாங்க, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. இந்த அம்மாவுடைய பெயர் என்னன்னா, தமிழ்ல அண்ணான்னு வருது, ஆங்கிலத்துல வந்து ஹேனாவா. என்ன பேருங்க? ஹேனா. ஹேனா மீன்ஸ் என்னன்னா கருணை அல்லது அருள், தயவு. பேர் எப்படிப்பட்ட பேரு? தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குது, பேரு பெத்து பேரு ஒத்து லேதாமா. பேரு பெத்து பேரு ஒத்து கேட்ட ராஜா பேராமா, கையிலேயும் காசு இல்ல பையிலேயும் காசு இல்ல. பேரு கேட்டா ஹேனா, ஆனா கருணையும் இல்ல குழந்தையும் இல்ல. இன்னொரு அம்மா பேரு பாருங்க, பெனிநாள். அந்த அம்மா பேரு வைரமாமா, ரத்தினம். அது ரத்தின மாதிரியே இருக்குது. இந்த ரத்தின கல்லு என்ன பண்ணுதுன்னா இந்த அம்மாவை குத்தி போட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே வேதனை பாருங்க. அவங்க வீட்டுக்கார பேர் என்ன தெரியுங்களா? வாசிங்களே, எல்கானா. முதல் வசனத்தை வாசிங்களே. மலை தேசத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா என்ற பேர். என்ன பேரு? கர்த்தர் படைக்கிறவர் அர்த்தமாமா. பேருகள்லாம் பாருங்க. எல்கானா என்ன? கர்த்தர் சிருஷ்டிகர், படைக்கிறவர். இந்த அம்மா பேரு வைரம், அந்த அம்மா பேரு கருணை. ஆனா வைரமும் கர்த்தர் படைக்கிறவரும் வேலை செய்யுது, கருணை என்ன பண்ணல, வேலை செய்யல. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் நமக்கு ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, கனெக்ட் ஆகிற இடத்துல கனெக்ட் ஆனா தான் வேலையே செய்யும். ஆமென். இந்த ஃபேன் அழகான ஃபேனுங்க. ஆமென். அது அழகா இருந்தா போதுமா? அதுக்கு 3 ரெக்கை இருக்குதுங்க. 3 ரெக்கை இருந்தா போதுமா? அது வெளியே இருக்குதுங்க. வேலை செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்?
அந்த மின்சாரத்தோட என்ன பண்ணிடணும், கனெக்ட் ஆனா தான் பாருங்க இந்த அழகோட இது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். அப்ப கர்த்தர் பெயரின்படியே என்ன ஆசீர்வதிக்கணுமா இருந்தா அங்க நடந்த சில சம்பவங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க யாரு, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னா 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய வாசிங்க. 2 நாளாகம நேரத்தை கூட சீக்கிரம் காமிச்சு முடிச்சுறேன். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இல்ல 1 நாளாகம 1 நாளாகம 1 நாளாகமோ 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் மெராரி, இவங்க எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்து மக்கள். 27வது வசனத்தை 6:27 வாசிங்க. இவன் குமாரன் எலியா, இவன் குமாரன் யெரோகாம், இவன் குமாரன் எல்கானா. இவன் குமாரன் யாரு? எல்கானா. எல்கானா யாருங்க? அண்ணாள் அம்மாவுடைய வீட்டுக்காரர். இவங்க எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்து மக்களுக்கு தேசத்துல ஒரு காணியாட்சியும் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்துல தான் இவங்களுக்கு ஆசீர்வாதமே. எங்க ஆசீர்வாதம்? ஹலோ, எங்க ஆசீர்வாதம்? ஆசாரிப்பு கூடாரத்துல பலி செலுத்துறதுல இருந்து பனிமுட்டுகளை சுமக்கிறதுல இருந்து எல்லாமே இங்கதான், சர்ச்சுக்குள்ள ஆசீர்வாதம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் சர்ச்சுக்குள்ளதான். ஹல்லேலூயா. பெட்டியை தூக்கிட்டு வெளியில ஓடிடாதீங்க. ஹல்லேலூயா. பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. இங்கதான் ஆசீர்வாதம். என்ன போயிடுச்சு, இந்த கோத்திரத்துல வந்தவங்க தான் இந்த கோராகி புத்திரர்னு ஒரு கூட்டம். மோசேக்கு விரோதமா முறுமுறுத்தபடினால பூமி வளர்ந்து உயிரோட போயிட்டாங்க. இது என்னாம புஸ்தகத்தினுடைய 16ஆம் அதிகாரம் 27-32 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தெரியும். கோராகு ஒரு ரூபன் கோத்திரத்து மக்களை சில பேரை சேர்த்துக்கிட்டு மோசையோட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, ஹலோ, டீம் சேர்க்கக்கூடாது. ஹலோ பிரதர், இங்கே சர்ச்சில் என்ன பண்ணக்கூடாது, டீம் சேர்க்கக்கூடாது. ஏ டீம், பி டீம், ஊர் டீமு, ஜாதி டீமு, அந்த டீம் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்கவே கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, இவங்களுக்கு சூப்பரான வேலை கொடுத்திருந்தாரு. இவங்க சாகக்கூடாது, இவங்களுடைய ஊழியம் பரிசுத்தமானதுனால சொல்லியிருந்தாரு. ஆனா அதுல திருப்தி அடையாம கோராக ஒரு டீம் சேர்த்திட்டு அந்த டீம் மெம்பரோட கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்தி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் என்ன பண்ணிட்டாங்க, சபைக்கு விரோதமா எழும்பி, நீங்க தான் ஆசாரிய ஊழியம் செய்வீங்களா, ஏன் நாங்க செய்யக்கூடாதா? நீங்க தான் தூபம் காட்டுவீங்களா, ஏன் நாங்க காட்டக்கூடாதா? ஏன் நீங்க தான் பாட்டு பாடுவீங்களா, ஏன் நாங்க பாட்டு பாடக்கூடாதா? நீங்க தான் மெசேஜ் கொடுப்பீங்களா, ஏன் நாங்க மெசேஜ் கொடுக்க கூடாதா? என்று கலவரம் பண்ணி கடைசியா மோசேக்கு விசனமாய் ஜோம் பண்ணனதுல தான் வேத சொல்லுங்க பூமி பழந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அந்த செத்ததுல இந்த கோராயின் பிள்ளைகள்ல ஒரு சில கூட்ட மக்கள் விலகி நிற்கிறாங்க. கலவரம் பண்ணுகிறவங்களோடு சேர்ந்து கலவரம் பண்ணாம விலகி இருந்ததுனால அவர்களுடைய வம்சாவளியில வந்தவர் தான் இந்த எலிமெலை எல்கானா. ஹலோ, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச்சிலேயும் இடம் இல்லை, வெளியிலேயும் இடம் இல்லை. எப்படி வாழ்றது? உங்க ஜெனரேஷன் இப்படி கலவரம் பண்ணிட்டீங்க, அதனால ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பங்கும் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ண. அந்த வீட்டவே ரொம்ப அற்பமா, அந்த கோத்திரத்து மக்களையே ரொம்ப அற்பமா சிறுமியா பார்த்தாங்களாமா. அதனாலதான் அண்ணார் ஜெபிக்கிற போது உள்ள இருந்து ஏறி என்ன சொல்றாரு, ஏமா சரக்கு போட்டு சாராயம் குடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறியான்னு அந்த அம்மாவை ஜெபிக்கிற அம்மாவை ஹேட் பண்றான். யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஒரு நல்ல ஸ்தலத்துல கிடைக்க வேண்டிய வாய்ப்பு போயிடுச்சு. சரி, அவங்க வீட்டுக்காராவது ஒரு நல்ல மனுஷன் நல்லா இருப்பாங்க பார்த்தா இந்த ஆசாரிய ஊழியம் ஆசாரிய பணிமுட்டு செய்யறவங்க ஒரே மனைவிக்கு தான் புருஷனா இருக்கணுமா. இதை தீத்துவுக்கு பவுல் எழுதுறாரு, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை செய்கிறான், ஒரே மனைவிக்கு உடையவனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க பார்த்தா நமக்கு தான் ஊழியமே இல்லையே, நம்ம தான் உள்ளே கூப்பிடலையே, நம்ம இஷ்டப்படி வாழலாமேன்னு சொல்லி ஒரு மனைவிக்கு தலைவர் என்ன பண்ணிட்டாரு, 2 மனைவி கட்டிட்டாரு. வாய்ப்பு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அவங்கள முன் வச்சு இவங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. நம்ம ரிஜெக்ட் ஆயிட்டோமே, இனி எதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவங்க வீட்டுக்காரும் 2 கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா இந்த அண்ணாள் வயசு மனசுல பாருங்க,
சிறுமைக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சிறுமையை கண்ணோக்கிற கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிச்ச அந்த ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீனா. கண்டிப்பா ஜெபம் எப்படி ஜெபங்க? எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அவனை உள்ள வச்சு அடங்குவாங்க. அல்லேலூயா. ஜெபம் அப்படி பண்ணணும் பாருங்க. எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, என்னைக்கோ வந்த சாபத்தையும் இந்த புள்ள முறிக்கணும், அல்லது எங்க தலைமுறையே வராத இந்த புறக்கணிக்கப்பட்ட ஸ்தானத்திலிருந்து விடுதலையாய் உள்ள போய் நிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு அப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கே கொடுப்பேன்னு சொல்லி கதறி அழுதாங்க பாருங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமென். அதுக்கப்புறம் இந்த சாமுவேல் பிறந்தான். சாமுவேலுடைய அப்பா யாருங்க? எல்கானா. அப்படித்தானே? சாமுவேலோட அப்பா யாரு? எல்கானா. ஆனா எல்கானா அவங்க அப்பா இல்லை. எல்கானாவுக்கே அவன் பிறகுல. எல்கானாவுக்கு பிறந்திருந்தா அவங்க அப்பா 2 கொண்டாடி வச்ச மாதிரி ஒரு 4 கொண்டாடி வச்சிருந்திருப்பான். சாமுவேல் யாருக்கு பிறந்தா தெரியுங்களா? வாசிங்க. 6:28 வாசிங்க. 1 நாளாகமம் 27 எல்கானாவை பற்றி போட்டிருக்கு. 28 வாசிங்க. 1 நாளாகமம் 6:28. சாமுவேலோட அப்பா யாரு? 27 படிங்க. எலியா. எல்கானா. அதோட நின்றுச்சு. அடுத்து சாமுவேல் யாரோட மகன் சொல்லப்படல. இல்ல சாமுவேலோட அப்பாவும் யாருன்னு சொல்லப்படல. கர்த்தரே தன் பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆமென். வேதம் சொல்லுது, அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார். அதனால இந்த சாமுவேலுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து கூப்பிடுறாரு. சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறாரு. இடையில யார் நிக்கிறது? ஏலி நிக்கிறார். உடனே போய் எங்க போறாரு? இப்ப உதாரணத்துக்கு ஒரு டெமோவா சொல்றேன். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இங்க பாருங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறார். உங்களை கூப்பிடுறாரு. உங்க பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இடையில யார் நிக்கிறது? நான் நிக்கிறேன். நீங்க எங்க வரீங்க? ஏன்ட்ட வரீங்க? ஜெபா பிரதர் கூப்பிட்டீங்களா? அம்மா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேம்மா, வசனத்தை கவனிமாங்க. திரும்பவும் கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க எங்க வரீங்க? ஏன்டத ஏறிங்க போல. ஏன் இங்க வாங்க, நம்ம சர்ச்சை வா. இங்க ஏன்ட்ட கேக்குறீங்க? இல்லம்மா பைபிளை படிங்கம்மா. திரும்ப 3வது தடவை கர்த்தர் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க எங்க வரீங்க? ஏன்ட்ட வரீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன்? என் நிம்மதியை கெடுக்கிற அந்த சபையாரே, நீங்க அடுத்த தடவை நீங்க கர்த்தர் உங்களோட பேசினா சொல்லும், அடியால் கேட்கிறேன், அடியை கேட்கிறேன்னு சொல்லுங்கன்னு நான் ரிலீஃப் ஆகிறதுக்கு உங்களை தள்ளுறேன். நீங்க அதே வார்த்தை சொன்னோன்னே இப்ப கர்த்தர் உள்ள கூப்பிட்டாரு. இப்ப எங்க போயிட்டீங்க? உள்ள போயிட்டீங்க. எதுக்குள்ள போயிட்டீங்க? இதுக்குள்ள போயிட்டீங்க. இது என்னது? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு என்ன தேவை? ஆரோன் உடுத்த வேண்டிய அங்கி தேவை, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேவை, செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்துதான் எங்க போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இந்த சாமுவேலு ஒண்ணுமே உடுத்தல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டிய ஆடு பலியாகல. சிறுவிழத்தனமா உள்ள போயிட்டா. இவர் உள்ள 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறாங்க. பேசி முடிச்சு ராத்திரி எங்க தூங்கிட்டான்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தூங்கிட்டான். காலையில 7 எந்திரிச்சு பாக்குறாரு. எங்கடா சாமுவேல் ராத்திரி எல்லாம் தூக்கத்தை எடுத்துட்டான்னு எங்கன்னு பார்த்தா தம்பியை காணாய். தம்பி எங்க இருக்கிறாரு? ஹலோ, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறான். கதவை திறந்த உள்ள இருந்து வெளியே வரான். உயிரோட வர்றான். ஹலோ, அம்மா ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? என் பிள்ளை எங்க வச்சு பார்க்கணும்? இப்படி சன்னிதானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என் சிறுமையை கண் நோக்கி பார்த்து எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தேன், அவனை உள்ள வச்சு அழகு பார்ப்பேன் ஆண்டவர். அந்த அம்மா விரும்பினதை காட்டிலோ ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் 1000 மடங்கு நல்லவர்.